இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 2026ஆம் ஆண்டினுடைய இரண்டாவது முழு சூரிய கிரகணம். பகலையே இரவாக மாற்றக்கூடிய முழு சூரிய கிரகணம் நமக்கு தெரியுமா? இந்த கிரகண காலத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும்? 71 ஆண்டுகள் பிறகு பார்த்திங்கன்னா நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தால் ராசி சக்கரத்தில் எந்த மாதிரியான மாற்றம் நடக்க போகுது, இதனால் அதிகப்படியான அதிர்ஷ்டத்தையும் பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய ராசினர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த சூரிய கிரகணம் நம்மளால் பார்க்க முடியுமா தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா இந்த ஒரு பதிவு பார்த்திங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆண்டினுடைய இரண்டாவது சூரிய கிரகணம் வரக்கூடிய ஆகஸ்ட் 12ஆம் தேதி நடக்க இருக்குங்க. இந்த கிரகணம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா பூமிக்கும் சூரியனுக்கு இடையில் ஒரே நேர்கோட்டில் சந்திர வரக்கூடிய நிகழ்வே சூரிய கிரகணம்னு சொல்வோம். இந்த ஆண்டுக்கு 2 முதல் 5 முறை நிகழும். இதில் சூரியனை நிலவு முழுவதுமாக மறைச்சி நிலவினுடைய நிழல் மட்டுமே பூமி மீது விழுங்க 2024ஆம் ஆண்டுக்கு பிறகு உலகில் தெரியக்கூடிய முழு சூரிய கிரகணமாக இது அமையிருக்கு. இந்த நிகழ்வின் போது முழுவதுமாக பார்த்திங்கன்னா இருள் சூழ்ந்தே இரவு போல காட்சியளிக்க இருக்குதுங்க. இந்த ஒரு சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னா வரக்கூடிய பார்த்திங்கன்னா நிகழக்கூடிய இடங்கள் ஆர்டிக் கடல்னு, கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, போர்ச்சுகல்னு வடக்கு ஸ்பெயின் வரை இந்த பார்த்திங்கன்னா கிரகணமாக தெரிய இருக்குதுங்க. ஆனால் இந்தியாவில் இந்த நிகழ்வு வரக்கூடிய ஆகஸ்ட் 12ஆம் தேதி இரவு 9:04 முதல் மறுநாள் 13ஆம் தேதி நள்ளிரவு 1:30 வரையில் சுமார் 4.5 மணி நேர நிகழ்வு இருப்பதாக சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த நிகழ்வை நாசா நேரலையாக வெளியிடுவதால் அதன் வழியாக இணையத்தில் நம்மளால் பார்க்க முடியுங்க. 2026ஆம் ஆண்டினுடைய கடைசி சூரிய கிரகணம் ஆகஸ்ட் 12ஆம் தேதி நிகழ இருக்கு. இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னா கடக ராசியில் ஆயில்ய நட்சத்திரத்தில் நிகழ போகுதுங்க. இந்த கிரகணத்தின் தாக்கத்தால் சில ராசிகளுக்கு சிரமங்களையும் தொழில், நிதிநிலை, மரியாதை தொடர்பான விஷயங்களை கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்க போகுது. ஏன்னா இந்த ராசிகள் எந்த கிரகணத்தின் சற்று பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுதுங்க. ஆகஸ்ட் 12ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னா இந்த நாளில் இரவு 9:04 தொடங்கி ஆகஸ்ட் 13ஆம் தேதி அதிகாலை 1:27 வரை நீடிக்குது. இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாது என்பதால் சூத காலம் பொருந்தாதுங்க. இருந்தாலும் சில ராசிகளுக்கு பாதகமான தாக்கத்தை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும்னு தெரிஞ்சுக்கலாங்க. அந்த வகையில் மேஷ ராசினருக்கு இந்த சூரிய கிரகணம் நிகழ்வதால் சவால்கள் உங்களுக்கு அதிகம் உண்டாகும். குறிப்பாக உங்களுடைய உறவுகளில் கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். உங்கள் இளைய சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு, நிதி சார்ந்த சிக்கல்களை எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்குது. இதனால் உங்களுடைய பேச்சு மற்றும் பண பரிவர்த்தனைகளில் ரொம்ப கவனமாக இருக்க பாருங்க. அது மட்டும் இல்லை, பணியிடத்தில் அந்தஸ்து, மரியாதை, கூடுதல் முயற்சி தேவைப்படும். உங்கள் வேலைகளையும் கவனமாக முடியுங்க. புதிய முதலீடுகள் விஷயங்களை தவிர்ப்பதோ, பெரிய நிதி முடிவுகள் எடுக்க நேரத்தில் ரொம்ப கவனமாக இருப்பது அவசியம். அடுத்தபடியாக மிதுன ராசினருக்கு இந்த கிரகண காலத்தில் புதன் பகவான் உங்கள் ஆட்சி செய்யக்கூடிய ஆயில்ய நட்சத்திரத்திலே நிகழுது. இதனால் புதனை அதிபதியாக கொண்ட மிதுன ராசி பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பார்த்திங்கன்னா உணவு சார்ந்த விஷயங்களும் உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. பெரிய நிதியை சார்ந்த முடிவுகள் எடுக்க வேண்டாம். நிதி விஷயங்களை அனுபவசாலிகளுடைய முதலீடுகள் தொடர்பாக வல்லுநர்களினுடைய ஆலோசனை பெற்று செயல்படுவது நல்லது. குடும்பத்தினரோடு நேரம் செலவிடுவது உங்களுடைய மன அமைதியை தருங்க. அடுத்தபடியாக கடக ராசினருக்கு சூரிய கிரகண நிகழ்வு உங்களுடைய ராசியில் தான் ஆயில்ய நட்சத்திரத்தில் நிகழ்வதால் சூதகாலம் இல்லைன்னா கூட கிரகணம் முடிந்த பின்னர், அதாவது காலை நீங்கள் தூங்கி எந்திரித்ததும் வீட்டை சுத்தப்படுத்தி குளிச்சு அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வருவது ரொம்ப நல்லதுங்க. கிரகணத்தினுடைய தாக்கத்தால் உங்கள் தொழில் தொடர்பாக நீங்கள் வேலைகளை சிரமங்களை சந்திக்க நேரிடும். அது மட்டும் இல்லை, பணி அழுத்தம் தொடர்பாக உங்களுடைய ஓய்வு கிடைக்காத சூழலும் ஏற்படும். ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளை ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுடைய பேச்சில் நிதானத்தை, அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்காமல் இருப்பதும் நல்லது.
அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியினருக்கு இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம் உங்களுடைய செலவுகளை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய வேலை தொழில் தொடர்பான சவால்களை எதிர்கொள்ள நேரிடும். குடும்பத்தில் நிதி விவகாரங்களை திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. வேலை தொழிலை நினைத்தீங்கன்னா அவசரப்பட வேண்டாம். மேலும் உங்கள் முக்கிய பார்த்திங்கன்னா ஏழைகளை முடிக்க சிரமங்களை பார்த்திங்கன்னா சந்திக்க நேரிடும். அடுத்தபடியாக தனுசு ராசினருக்கு இந்த 12ஆம் தேதி பார்த்திங்கன்னா சூரிய கிரகணம் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் நிகழ்வதால் கூடுதல் கவனத்தோடு இருங்க. உங்களுடைய பணியிடத்தில் எச்சரிக்கையாக இருப்பதும் அவசியம். நண்பர்களோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்ப வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் பார்த்திங்கன்னா எதிர்பாராத முன்னேற்றம், புதிதாக வீடு சொத்து வாங்கும் முயற்சியில் இருந்தீங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா தாமதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சட்டம் தொடர்பான விஷயங்களில் ரொம்ப கவனமாக கையாள வேண்டும். உங்கள் தந்தையோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய செயலில் வெற்றியடைய சூழலை நீங்கள் கவனமாக கையாள்வது நல்லது. முடிவுகள் எடுப்பது ரொம்ப நல்லதுங்க. அடுத்தபடியாக மகர ராசினருக்கு இந்த பார்த்திங்கன்னா கிரகண காலம் சப்தமஸ்தானத்தில் இருந்த கிரகணம் நிகழ்வு உங்களுக்கு இருப்பதால் உங்களுடைய பணி என்னிடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். நீங்கள் செய்யும் வேலை இல்லைன்னா தொழில் தொடர்பாக பயணங்கள் மேற்கொள்வதில் சிரமங்களை சந்திப்பீங்க. வேலை தேடுபவங்க அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு. அதே சமயம் இருப்பவங்க பணி சுமை காரணமாக சிரமங்களை சந்திப்பீங்க. மாணவர்கள் படிப்பில் இந்த நேரம் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பொதுவாகவே சூரியனை நிலவு முழுமையாக மறைக்கக்கூடிய இந்த ஆண்டின் முழு சூரிய கிரகணம் வரக்கூடிய ஆகஸ்ட் 12ஆம் தேதி நிகழ இருக்கு ஐரோப்பிய கண்டத்தில். இது 1999ஆம் ஆண்டுக்கு பிறகு தென்படக்கூடிய முதல் முழு சூரிய கிரகணமாக இது அமையிருக்குங்க. ஸ்பெயின் நாட்டில் மாலை சூரிய அஸ்தமனத்தில் சற்று முன்பாக இந்த முழு கிரகணம் நிகழ்வதால் அடிவானத்தில் சூரியன் மறையும் போது கருமை சூழக்கூடிய அரிய காட்சி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஸ்பெயின், போர்ச்சுக்கல், கிரீன்லாந்து போன்ற நாடுகளில் இந்த பார்த்திங்கன்னா கிரகணம் நல்லாவே தெரியுமா. அது மட்டும் இல்லை, இந்த கிரகணம் நிகழும் நேரத்தில் உலகில் புகழ்பெற்ற பாரசிட் விண்கல் பொழிவும் உச்சத்தை எட்டுவதால் வானியல் ஆர்வலர்களுக்கு இது ஒரு இரட்டை விருந்தாக அமையிருக்கு. இந்த கிரகணம் நிகழக்கூடிய நேரத்தில் இந்தியாவில் நள்ளிரவு நேரம் என்பதால் இந்தியாவிலோ இல்லை ஆசிய கண்டத்தின் பிற பகுதிகளோ இந்த கிரகணத்தை பார்க்க முடியாதுங்க. மேலும் இந்த கிரகண காலத்தில் பார்த்திங்கன்னா வெறும் கண்களால் நேரடியாக சூரியனை பார்க்கக்கூடாது. உணவு உண்பது, தண்ணீர் கொடுப்பதை தவிர்க்க பாருங்க. கர்ப்பிணி பெண்கள் வெளியில் செல்வதை தவிர்த்திடுங்க. மேலும் தூங்குவது, புதிய செயல்களை தொடங்குதல் மற்றும் கத்தி, ஊசி போன்ற கூர்மையான பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்க்கணும். மேலும் கிரகண காலத்தின் போது பார்த்திங்கன்னா சமையல் செய்யவோ அதற்கான தயாரிப்பு பணிகளில் ஈடுபடவோ கூடாதுங்க. சுபகாரியங்கள் எதுவும் செய்யாதீங்க. கத்தி மாதிரியான கூர்மையான பொருட்களை கையாளாதீங்க. துணிகளை நெய்வது, பழைய ஆடைகளை தேய்ப்பது போன்றவை செய்யக்கூடாது. சூரியன், நிலவு, பூமின்னு மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் வரும்போது கிரகணங்கள் ஏற்படுது. அப்போது நிலவின் நிழல் சூரியனை மறைத்தால் சூரிய கிரகணம்னு சொல்லுவோம். இந்த கிரகணத்தை நீங்கள் வெறும் கண்களால் பார்த்திடாதீங்க. சூரிய வெளிச்சத்தை குறைக்கும் தன்மையுடைய சிறப்பு கண்ணாடிகளை அணிந்து கொண்டு சூரியனின் பிம்பத்தை ஒரு வெண்திரையில் விழச் செய்து பார்க்கலாம். மேலும் இந்த ஆண்டின் 2வது சூரிய கிரகணமும் பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசை நாளோடு இணைந்து வந்திருக்கு. இந்த அமாவாசை என்று அதிகாலை எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோரின் படத்துக்கு பூக்களால் அலங்கரித்து சந்தன குங்குமம் வச்சு அவர்களை நினைத்து பார்த்திங்கன்னா விரதம் இருங்க. மேலும் இந்த அமாவாசை நாளில் பார்த்திங்கன்னா குடும்பத்திற்கு கட்டாயம் பார்த்திங்கன்னா சாதம் வைக்கணும். அப்படி நீங்கள் பார்த்திங்கன்னா புனித தலங்களுக்கு சென்று பார்த்திங்கன்னா தர்ப்பணம் கொடுக்க முடியாது. வீட்டிலேயே பார்த்திங்கன்னா எள்ளும் சாதமும் வைத்து நீங்கள் பார்த்திங்கன்னா தர்ப்பணம் கொடுத்துடலாம். அது மட்டும் இல்லை, இந்த நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் வெளியில் செல்வதை தவிர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, கிரகண காலத்தில் பார்த்திங்கன்னா இறைவனுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இருப்பது நல்லது. ஓம் நமச்சிவாயா, ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை ஜபித்து கொண்டே இருங்க. இது உங்களுக்கு பார்த்திங்கன்னா நேர்மறையான ஆற்றலை உங்களுக்குள்ளே ஏற்படுத்தி தரும். கிரகண காலத்தில் பார்த்திங்கன்னா வெளியில் செல்வதோ பாதுகாப்பு கண்ணாடியை மட்டும் பயன்படுத்தி சூரிய கிரகணத்தை பார்த்திங்கன்னா
பார்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த கிரகண காலம் முடிந்த பிறகு வீட்டை சுத்தம் செய்து வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபடுங்க. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா நீங்களும் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.